அனைவருக்கும் வணக்கம். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், அது ஒரு சூதாட்ட களம், ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். அந்த சூதாட்ட களத்தில் பணத்தை இழந்தவர்கள், பணம் இழப்பினால், பெரிய பொருளாதார நட்டங்களினால் மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள் என்று ஒரு பெரிய சங்கதிகளை ஓடிட்டுருக்கு. உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்ட களமா? அங்கு போனால் பணம் எல்லாரும் இழந்து விடுவார்களா? எது உண்மை? அந்த உண்மையை சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அதாவது செல்வத்தை உருவாக்கும் முக்கியமான வழிகளில் ஒன்று பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். இதை சுற்றி பல உண்மைகள், அதைவிட அதிகமான தவறான நம்பிக்கைகள் தான் அதிகமாக இருக்குது. சரியான புரிதல் இல்லாமல் முதலீடு செய்வது நட்டத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும். இதுதான் நம்ம சொன்னது. இந்த பங்கு சந்தையை பற்றிய உண்மை, தவறான நம்பிக்கை என்ன, இதை பற்றி பார்ப்போம். இதில் தவறான நம்பிக்கை ஒன்று. முதல் தவறான நம்பிக்கை என்னென்னா, பங்கு சந்தை சூதாட்டம் போன்றதுங்கிறது உண்மையா? பலர் பங்கு சந்தையை சூதாட்டத்தோடு தான் ஒப்பிடுறாங்க. இது முற்றிலும் தவறான புரிதல் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்து. சூதாட்டம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை சார்ந்தது அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. சூதாட்டம் முழுக்க அதிர்ஷ்டம் சார்ந்தது. ஆனால் பங்கு சந்தை நிறுவனங்களின் வருமானம், பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் வருமானம், வளர்ச்சி வாய்ப்பு, மேலாண்மை தரம், பொருளாதார நிலை போன்ற அடிப்படை காரணிகள் மீது தான் அந்த பங்கு சந்தையினுடைய அந்த ஃபண்ட் ஜென்ரேஷன், அந்த வருமானம் வருது. அது மேலே தான் அமையுது. சரியாக ஆய்வு செய்து 5 ஆண்டுக்கு மேற்பட்ட நீண்டகால நோக்கத்தோடு முதலீடு செய்தால் பங்கு சந்தை ஒரு அறிவார்ந்த முதலீட்டு மேடை, அது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் நிபுணர்களுடைய கருத்து. இரண்டாவது தவறான நம்பிக்கை. அடுத்த தவறான நம்பிக்கை என்ன இருக்குன்னு பார்ப்போம். பங்கு சந்தையில் பணக்காரர்கள் தான் முதலீடு செய்ய முடியும். நம்மெல்லாம் மாத ஊதியம் பெறுகிறவர்கள் அல்லது பணம் கையில் கம்மியாக இருக்குது, நாம் போய் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணால் அது ஒரு சூதாட்ட களம்னு ஏற்கனவே சொன்னதை அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அப்படி ஒரு அவநம்பிக்கை இருக்கும்போது எப்படி குறைவான பணத்தோடு போகிறது? அது பணக்காரர்கள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு மைதானம், களம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கான பெரிய தொகை இல்லை, பங்கு சந்தை எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அதிக ரிஸ்க் இல்லாமல் பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. சிறிய தொகையிலேயே நீங்கள் முதலீட்டை துவங்க முடியும். மாதம் 500 ரூபா, அதுலேருந்து 1000 ரூபா முதலீடு செய்தால் கூட நீண்ட காலத்தில் நல்ல செல்வமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது தவறான நம்பிக்கை நீங்கள் கொண்டதுக்கான ஒரு சிறிய விளக்கம். சரி, தவறான நம்பிக்கை 3, எண் 3 இதை வச்சுக்கோங்க. சீக்கிரமாக பணக்காரர் ஆயிடலாம். இது எல்லாத்துக்குமே மனித குலத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபம் தான் சொல்லணும், கர்ஸ். என்ன அப்படின்னா, சீக்கிரம் பணக்கார, குயிக் மணி கான்செப்ட். அப்போ பங்கு சந்தையில் சிலர் குறுகிய காலத்தில் லாபம் பார்த்ததாக அதிகம் பேசப்படுது. உண்மை என்னங்கிறது வேற. ஆனால் அதை விதிவிலக்குகளாக மட்டுமே நீங்கள் வச்சுக்கணும். பெரும்பாலான முதலீட்டாளர்கள் நீண்ட காலம் பொறுமையாக முதலீடு செய்தவர்கள் தான் நிலையான செல்வத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ விரைவில் பணக்காரராக வேணும் அப்படின்னு தவறான முடிவுகளுக்கும் அதிக ரிஸ்கிற்கு வழிவகுக்கும். சரி, இப்போ இதில் இந்த 3 தவறான புரிதல்களை குறிப்பிட்டேன். இந்த 3 புரிதல்களுக்கும் ஒரு விளக்கம் சொல்லணும்ல, அது என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேக்ட் சொல்லணும்ல. நீண்ட காலத்தில் நிறைய நன்மை கொடுக்குது, வேறஸ் நீங்கள் சூதாட்டம் போன்றதுன்னு நான் சொன்னேன். முதல் டவுட் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனால் இது நீண்ட காலத்தில் நல்ல வருமானம் தரும். வரலாற்று அந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரி, ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நீண்ட காலத்தில் பங்கு சந்தை பணவீக்கத்தை விட 2 மடங்குக்கு மேல் அதிக வருமானம் கொடுத்துருக்கு. பணவீக்கம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, அது பணவீக்கம் எவ்வளோ வந்திருக்கோ அதை விட 2 மடங்கு அதிகமாக வருமானம் கொடுத்துருக்கு. குறிப்பாக தரமான நிறுவனங்களில் அல்லது பங்கு சந்தை குறியீடுகளில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, முதலீடு செய்தவர்கள் 10, 15 அல்லது 20 ஆண்டுகளில் சுமார் 15%, குறைஞ்சபட்சம் நம்ம சொல்கிறது, நிபுணர்கள் சொல்கிறது, நல்ல வருமான வளர்ச்சி பார்த்துருக்காங்க. இது பணவீக்கத்தை விட 2 மடங்கு அதிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதில் உண்மை, ரெண்டாவது உண்மை, முதல்ல அந்த சொன்ன தவறான புரிதலில் இருந்த ரெண்டாவது இதில் ரிஸ்க் இருக்குது. இது எப்படி பணம் கையில் இல்லையே, எப்படி நான் முதலீடு பண்ணதுன்னு சொன்ன இதுக்காக உண்மை ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னா, ரிஸ்க் இருக்குது ஆனால் நிர்வகிக்க முடியும். பங்கு சந்தை முதலீட்டில் பங்கினுடைய விலை ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது தான், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும். ஆனால் முதலீட்டு கலவை, அதாவது முதலீட்டு கலவை பன்முகமாக்கம், பல துறைகளை சார்ந்த நிறுவன பங்குகளில் முதலீடு பண்ணுறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நீங்கள் மல்டிபிள் சாய்ஸில் பண்ணணும்.
பல்வேறு நிறுவனங்களில் பண்ணுறது. அப்படி பண்ணுனா எஸ்ஐபி போன்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகை 500, 1000, 500 ஆரம்பித்து 1000 வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம். இது வந்து மல்டிபிள் கம்பெனியில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அது சார்ந்த நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்கள், இப்போ ஏற்கனவே நான் இதில் சொன்ன மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய முதலீடுகள், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வெவ்வேறு கம்பெனிகளில், வெவ்வேறு துறை சார்ந்த கம்பெனிகளில் பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க்கை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ரிஸ்க்கே இல்லாமல் போகும்னு சொல்ல முடியாது, அது கட்டுப்பாட்டுக்கும் உள்ளே வரும். ஒரே பங்கில் அல்லது ஒரே துறையில் அல்லது ஒரே ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் முழுக்க முதலீடு செய்தது தான் பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் நிர்வகிக்க முடியுது, விச் கேன் பி மேனேஜபிள், விச் கேன் பி எக்ஸிக்யூட்டபிள். நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்போது உண்மையான அந்த மூணாவது உண்மை என்ன அப்படின்னா, அறிவும் ஒழுங்கும் முக்கியம்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நிறுவன பங்குகள், பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்டுகளில் வெற்றி பெற அதிர்ஷ்டத்தை விட அறிவும் ஒழுங்கும் முக்கியமாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை விட நல்லா பார்த்துக்குங்க. சந்தை விழும்போது பயந்து விற்காமல், உயரும்போது அதிக ஆசை கொண்டு கொள்ளாமல் தொடர்ந்து ஒழுங்காக முதலீடு பண்ணாலே நீண்ட கால வெற்றியினுடைய அடிப்படை ரகசியமாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிடுங்க. கீழே விழுந்துட்டுங்கிறதுக்காக கொண்டு போய் விற்றுறது மன்னிக்கணும், உடனே அதை கொண்டு போய் முதலீடு பண்ணாமல் போகிறது, அதிகமாயிடுச்சுன்னு ஆசை வந்து விற்கிறது, ரெண்டுமே செய்யக்கூடாதுங்கிறாங்க. சரி, நிறைவாக பங்கு சந்தை குறித்த ஒரு கருத்தை சொல்லுகிறோம், நிபுணர்களுடைய கருத்து. இது ஒரு சூதாட்டம் அல்ல, ஒரு ஒழுங்கான முதலீட்டு மேடை. தவறான நம்பிக்கைகளை விட்டு உண்மைகளை புரிந்து கொண்டு நீண்டகால நோக்கத்தோடு முதலீடு செய்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள், குறிப்பாக இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிற உங்கள் நிதி இலக்குகளை உதவும் சக்தி வாய்ந்த கருவியாக மாறும். அறிவு, பொறுமை, ஒழுங்கு, இதோடு முதலீடு பண்ணிங்கன்னா வெற்றியினுடைய சாவியே அதுதான் சொல்கிறாங்க. சரி, அப்போ எந்தெந்த இதில் முதலீடு பண்ணலாம்? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதங்களும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த பங்குகள் அதிகமாக விற்பனையாகிறது, இந்த விற்பனையாகக்கூடிய பங்குகளுடைய தகவலை நாங்கள் எங்கே தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் நீங்கள் மெம்பராக சேருங்க நம்ம சேனலில். அதுக்கு குறைஞ்சபட்ச கட்டணங்கள்லாம் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு எளிதாக இருக்கும். இது ஒரு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இது மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறது. மெம்பர் ஆகிறவங்களுக்கு ஒரு சின்ன கட்டணம் இருக்குது. உங்களுக்கு வாரம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டு நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கீங்களோ அடுத்த மாதத்துலேருந்து வேணாம்னு சொல்லிடலாம். என் தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் தொடர்ந்து மெம்பராக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த உரையாடல்களை வலுப்பெறுவதற்கு மீண்டும் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களை மெம்பர் ஆக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.